சிரிப்பு சிரிப்பாக வருது, நீ எல்லாம் முதலமைச்சரா? மக்கள் பதில் சொல்வார்கள். விஜய் வச்சு செஞ்ச செல்லூர் ராஜ். மதுரையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ், விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் அவரை மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில் பேச்சை தொடங்கினார். அதே நேரம் அவர் தனது பேச்சில் அதிகமாக திமுகவையும் விமர்சித்தார். செல்லூர் ராஜு பேசுகையில், இப்போதெல்லாம் சும்மானாலும் படம் ஓடினாலே அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டே இப்போதெல்லாம் நடிகர்கள் வந்துவிடுகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மக்கள் பதில் சொல்வார்கள். மற்றொரு பக்கம் வெளிநாட்டுக்கு சென்று முதலீடு பெற்று வருகிறேன் என சொல்லிக்கொண்டு வெளிநாட்டுக்கு சென்று கலராக ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறார் ஸ்டாலின். இப்போதெல்லாம் முதல்வரை நினைத்தால் சிரிப்பாக வருகிறது. ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை தருகிறோம் என்று கூறுகிறார். ஆனால் உங்கள் ஆட்சியில் உள்ள குறைகளை சொல்லக்கூட முடியாமல் தவிக்கிறோம் என்பது உண்மை. அவ்வளவு குறைகள் நிறைந்துள்ளன. நிலைமை இப்படி இருக்கும்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பாருங்கள், 200 தொகுதிகளும் நிச்சயம் திமுக டெபாசிட்டாக இழுக்கும். திமுக என்ற கட்சியை சீக்கிரம் அழியப் போகிறது. அவர் கட்சியை நடத்தவில்லை, சும்மா மக்களை ஏமாற்றி கட்சி நடத்தி வருகிறார். மாற்றுத்திறனாளி ஒருவர் கிரிக்கெட் கோப்பையை வென்றதாக அரசே ஏமாற்றுகிறார். தகுதியில்லாத முதலமைச்சருக்கு தேர்வு செய்தால் இப்படித்தான் நடக்கும் என்று ஆவேசமாக பேசினார் செல்லூர் ராஜ்.